இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் மார்கழி மாதம் 6ஆம் நாள் 21/12/2025 டிசம்பர் மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:24 லக்னம் தனுசு லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி பிரதமை காலை 9:33 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துதியை வருகின்றது. நட்சத்திரம் மூலம் நட்சத்திரம் அதிகாலை 2:16 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு பூராடம் நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:45 முதல் 8:45 மணி வரையிலும், மாலை 3:15 முதல் 4:15 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்றைய யோகம் சித்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம் கிருத்திகை மற்றும் ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் தைரியம் சற்று குறைவாகவும் இருக்குங்க. நம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அவர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். திருமண உறவில என்று உங்கள் துணை இடத்துல நட்பான அணுகுமுறையை மேற்கொள்ளவும் செய்வீங்க. உங்கள் துணையுடன் இணக்கமான உறவு நிலையை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சராசரியாகவும் இருக்கும். கூடுதல் செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில செலவுகளும் தேடியும் வரலாம். இது மங்களகரமான செலவுகளாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன மன அழுத்தங்களும் இருக்க தங்க செய்யும். சிலருக்கு முதுகுவலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. தேவையற்ற எதிர்மறையான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நல்ல பலன்களையும் எதிர்பார்க்கலாம். நினைத்த வேலைகளை நடத்தி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வீட்டுல மங்களகரமான நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறும். தொழில்ல யோகமும் இருக்கின்றது. வியாபாரத்துல நிலையான இடத்தை பிடிக்கவும் செய்வீங்க. என்று நல்ல செய்திகளும் வந்து சேரும். அனுகூலமான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய தேவையறிந்த உறவினர்கள் செய்யக்கூடிய உதவிகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். தேவைப்பட்ட பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அவசர வேலையாக வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த வேலைகள்ல சற்று தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை நல்லபடியாகவும் முடியும். பெற்றோர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாகவும் இருப்பீங்க. எந்த ஒரு வேலையையும் தள்ளி போடவும் வேண்டாம். பிள்ளைகளுக்கு தேவையானதை வாங்கி கொடுத்து மகிழ்ச்சி அடையவும் செய்வீங்க. இன்று ஓய்வின்றி உழைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. மன இறுக்கங்களும் நீங்கும். வேலை சுமையினால அவ்வப்பொழுது கோபப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல புதிய முதலீடுகளும் செய்வீங்க. உத்தியோகத்துல மறைமுகமான நெருக்கடிகளும் ஏற்பட்டு நீங்கும். நேர்மறை எண்ணங்கள் தேவைப்படக்கூடிய நாள் என்றும் கூறலாம். எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். மாலையில நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பங்குதாரர்களினால சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். அவர்களிடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. சக வியாபாரிகளினால மறைமுக இடையூறுகளும் ஏற்படலாம். இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். எந்த ஒரு வேலையாக இருந்தாலுமே குடும்பத்தினருக்காக நேரத்தை ஒதுக்கவும் செய்வீங்க. அவர்கள்கிட்ட இணக்கத்துடன் பேசிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். மகிழ்ச்சியான மனநிலையுடனும் இருப்பீங்க. குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமாகவும் திறமையாகவும் வேலைகளையும் செய்வீங்க. ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தம்பதிகளுக்கு இடையே மனம் விட்டு பேசவும் செய்வீங்க. புரிதல்களும் உண்டாகும். ஜாமீன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. வியாபார பணிகள்ல பொறுப்புகளும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல கவனமாகவும் இருங்க. சில சஞ்சலமான பேச்சுக்களும் இருக்க தங்க செய்யும். அலுவலகத்துல விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது.
அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 7, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். வாகனத்துல செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுப்புகளும் இருக்கத்தங்க செய்யும். தெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு சுமூகமான போக்கம் காணப்படும். விவேகத்துடன் செயல்படுவதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் உறுதியுடன் வேலைகளை முடிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். ஆற்றலுடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதாக இருந்தால் வேறு ஒரு நாளைக்கு தள்ளி வைப்பதும் நல்லது. ஆன்மீக ஈடுபாடுகள் உங்களுக்கு ஆறுதலையும் ஏற்படுத்தும். பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். உங்களுடைய வேலைகளை குறித்த நேரத்தில் முடிக்க வேண்டியதும் இருக்கும். திருமண உறவிலை என்று உங்கள் துணை இடத்துல உங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. சமநிலையான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. நல்ல புரிந்துணர்வுகளும் ஏற்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு கவலைகளையும் ஏற்படுத்தலாம். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சளி, இருமல் சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாம். மற்றபடி பெரியதாக எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது. சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நினைத்த வேலைகள்ல ஏதாவது ஒன்று நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய முயற்சிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். தொழில முன்னேற்றமும் இருக்கும். இன்று குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. பெண்களினால ஆதாயமும் உண்டாகும். வாகன யோகத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையிடங்கள்ல சம்பள உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியும் உண்டாகும். இன்று எதிர்ப்புகளை எல்லாமே முறியடிக்கவும் செய்வீங்க. இன்று அவசிய செலவுகளுக்காக கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீங்கள் தேடி போன நபர்களை சந்தித்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த இடையூறுகளும் நீங்கும். பணம் நகைகளை வாங்கி தருவதில் கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபார ரகசியங்களை யாரிடத்திலும் வெளிப்படுத்தவும் வேண்டாம். தேக ஆரோக்கியத்தில் அக்கறையாகவும் இருப்பீங்க. இன்று எளிதாக முடிக்கக்கூடிய சில விஷயங்கள் கூட 1-2 முறை அலைந்து தெரிந்துதாங்க முடிக்க வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகளுடைய உணர்வுகளை புரிந்து கொள்வதும் நல்லது. வாகனங்களினால அடிக்கடி தொந்தரவுகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல வேலையாட்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த பணவரவும் இருக்கும். வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்களும் ஏற்படலாம். ஒருவரையொருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது. உறவினர்களின் மூலமாக சுப நிகழ்ச்சி ஒன்றிற்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். பேச்சுவார்த்தைகள் சுமூகமாகவும் முடியும். எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். கடன் வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களுக்காக செலவுகளும் செய்வீங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகளும் இருக்க தங்க செய்யும். புத்திசாலித்தனமாக வேலைகளை முடிப்பதும் நல்லது. வாழ்க்கையில ஒரு மகிழ்ச்சியான மாற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். வேலை தேடுபவர்களாக இருந்தால் உங்களுக்கான வேலைக்கான வாய்ப்புகளும் வந்து சேரும். இன்று குடும்ப நண்பர்களுடன் மனம் திறந்து பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில தேவையற்ற வாக்குவாதங்களை மட்டும் தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கிய பாதிப்புகளும் நீங்கும். எதிர்பாராத சில செலவுகளும் இருக்கும். கூட்டாளிகளை அனுசரித்து செல்வதும் நல்லது. கால்நடை படிகள்ல கவனமாகவும் இருங்க. மனதில இருந்து வந்த சஞ்சலங்களும் நீங்கும். பயணங்களின் மூலமாக அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று மகிழ்ச்சி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாலை 2:16 வரை சந்திராஷ்டமம் இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோஹிணி நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் வருகின்றது. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. மிருகசிரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். வாழ்க்கை துணையின் வழியில சில செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.
மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாம். உங்களுடைய திறமைகளை உறுதியுடன் வெளிப்படுத்தவும் செய்வீங்க. அதற்கான நல்ல வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வேலை செய்கின்ற இடத்துல சக பணியாளர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணிபுரியும் இடத்துல சூழல்களும் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும். திறம்பட செயலாற்றுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில எந்த ஒரு விஷயத்தையுமே லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் துணை நன்றாக உங்களை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இருவருக்கும் இடையில இன்று பரஸ்பர புரிந்துணர்வுகளும் காணப்படும். சுமூகமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். நிதிநிலை சீராகவும் இருக்கும். பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. சம்பாதிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. திருப்தியாகவும் உணர்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காதுங்க. சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை விவகாரங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். வெற்றியும் வந்து சேரும். நீங்க நினைத்த வேலைகளை நினைத்தபடி முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில மேன்மையான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். வெளியூர்ல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்று அனுகூலமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல நிம்மதியாகவும் உணர்வீங்க. இன்று நீண்ட நாள் ஆசையில ஒன்று நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணவரவும் இருக்கும். விவேகத்தோடும் செயல்படுவீங்க. லாப நஷ்டங்களை அறிந்து செயல்படுவதும் நல்லது. செலவுகள் செய்வதில் சிக்கனத்தை பார்ப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல இருந்து வந்த மனக்குழப்பங்களும் நீங்கும். அதிகமான ரொக்கப்பணத்தை கையில வைத்துக் கொண்டும் இருக்கவும் வேண்டாம். மற்றவர்கள் சொல்வதை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். இன்று ஃபாஸ்ட் ஃபுட் போன்ற உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லது. உறவினர்கள் நண்பர்களினால அனுகூலமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிவட்டாரத்துல அந்தஸ்தும் உயரும். பழைய கடன்ல ஒரு பகுதியை தந்து முடித்து விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல வேலையாட்கள் கடமை உணர்வுடனும் செயல்படுவாங்க. உத்தியோகத்துல உங்களுடைய திறமைகளும் வெளிப்படும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இப்பொழுது நீங்கள் எடுக்கின்ற புதிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் அனுகூலமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை பக்க பலமாகவும் இருப்பாங்க. வாழ்க்கை துணையின் மூலமாக எதிர்பாராத பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சகோதரர்களுடைய வகையில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் வழக்கம் போலவே இருக்கும். இன்று வீட்டுல சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகளும் நடைபெறலாம். அல்லது சுப நிகழ்ச்சிகள்ல பங்கேற்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய புத்திசாலித்தனமான பேச்சுக்கள் மற்றவர்களை கவர்ந்தும் விடும். வேலையில இருந்து வந்த சிரமங்களும் நீங்கும். வேலை தொடர்பான துறைகள்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை செயல்படுத்தவும் செய்வீங்க. தொழில முதலீடுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை தொடர்பாக எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். எதையும் சமாளிக்க முடியும் என்ற மன வலிமையுடனும் இருப்பீங்க. பிரபலமானவர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேரும். விரும்பிய பொருட்களை வாங்கியும் மகிழ்வீங்க. கலைப்பணிகள்ல திறமையுடனும் செயல்படுவீங்க. வியாபாரம் நிமித்தமான உதவிகள் சாதகமாகவும் அமையும். இன்றைய நாள் உங்களுக்கு வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். மிருகசீரிடம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வாழ்க்கை துணையினால பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு திறமைகளும் வெளிப்படும். புதிய முயற்சிகளை நீங்கள் மேற்கொள்ளவும் செய்யலாம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அதிகாரிகளினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கு ஒரு உகந்த நாள் என்றும் கூறலாம். உடன் பிறந்தவர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். உங்களுடைய பணியில நீங்க பிரகாசிக்கவும் செய்வீங்க. திறமையான செயல்திறனின் காரணமாக மேலதிகாரிகளுடைய ஆதரவுகளையும் பெற்றுவிடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணையுடன் அன்பான தருணங்களை பகிர்ந்தும் கொள்வீங்க. இருவரும் இன்று குடும்ப விஷயங்களை பற்றி பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வீட்டுல விருந்தினர்களுடைய வருகை மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணவரவும் இருக்கும். பணத்தை கவனமாக முதலீடுகள் செய்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. இன்றைய நாள் முழுவதுமே நீங்க சுறுசுறுப்புடன் செயல்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. மாணவர்களுக்கு கல்வியில முன்னேற்றமும் இருக்கும். வேண்டியது கிடைக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. தொழிலை எதிர்பாராத வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உறவினர்களுடைய உதவியினால சில வேலைகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளியூர் நண்பர்களுடைய வருகைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
அவர்கள் கிட்ட இருந்து சாதகமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை இடங்கள்ல எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அரசு உதவிகளும் வந்து சேரும். பெரியவர்களுடைய ஆசிர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலைகளை முடிக்க வேண்டும் என்ற மனப்போக்குடனும் இருப்பீங்க. உரிய நேரத்துல வேலைகளை முடித்து கொடுத்து மற்றவர்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க. பிள்ளைகளினால மன நிம்மதியும் உண்டாகும். வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. வேலை இடங்கள்ல அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். மற்றவர்களுக்கு அறிவுரைகள் கூறுவதை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. உற்சாகமாக எதையும் முன்னின்று செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். விலகி நின்றவர்கள் விரும்பி வந்தும் பேசுவாங்க. நெருங்கியவர்களுக்காக மற்றவர்களுடைய உதவிகளை நாடவும் செய்வீங்க. வியாபாரத்துல பழைய வாடிக்கையாளர்களும் தேடியும் வருவாங்க. உத்தியோகத்துல முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நீங்கள் சாதித்து காட்டக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். தந்தை வழி உறவினர்களினால ஆதாயமும் உண்டாகும். தந்தையின் உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் இருக்கும். சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த பாதிப்புகளும் நீங்கும். வாழ்க்கை துணையின் விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத பொருள் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதிகாரிகளுடைய சந்திப்புகள் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்கள் உற்சாகமாக வேலைகளையும் செய்வாங்க. மனதளவுல புத்துணர்ச்சியுடனும் இருப்பீங்க. வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடலாம். வியாபாரத்துல பணவரவும் இருக்கும். உங்களுடைய குடும்பத்தினரிடம் பேசி முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்துல அனைவரிடமும் இணக்கமாக பேசுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதில புதிய உற்சாகமும் வைராகியமும் ஏற்படும். வேலையில புதிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. உங்களுடைய செல்வாக்கும் அதிகரிக்கும். முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளும் பொறுப்படைந்தும் செயல்படுவாங்க. புனித ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வேலையாட்கள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. அலுவலகத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிந்தனைகள்ல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். ஆசிரியர்களுடைய ஆலோசனைகள் மாற்றத்தையும் ஏற்படுத்தலாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. சகோதரர்களினால ஏற்பட்டு இருந்த சங்கடங்களும் நீங்கும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மாற்றமான நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று ஏற்ற இறக்கங்களும் இருக்குங்க. இன்று செயல்களை நடைமுறைப்படுத்துவதற்கான இருக்கின்றது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். முன்கூட்டியே நல்ல திட்டமிடுதல்களுடனும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்தில் முடிக்கவும் செய்வீங்க. சில தடைகளும் நீங்கும். பணிகளை உங்களால தரமானதாக வழங்கவும் முடியும். திருமண உறவிலை என்று உங்கள் துணையின் மனநிலையை புரிந்தும் கொள்வீங்க. மன அமைதியாகவும் உணர்வீங்க. நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. சுமூக மனப்போக்கும் காணப்படும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கமும் இருக்கும். குடும்ப தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. உங்களுக்கு இருந்து வந்த வருத்தங்களும் நீங்கும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். 1-2 நாட்களாக ஒவ்வாமையினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சற்று குறைவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. நினைத்தது சற்று தாமதமானாலும் நல்லபடியாகவும் நடைபெறும். தொழில மிகுந்த அக்கறையோடும் இருப்பீங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த மந்தத்தன்மையான சூழ்நிலைகளும் மாறும். தேடி போகின்ற நபர்கள் வெளியூர் சென்று இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த முக்கியமான தகவல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சில தேவையில்லாத செலவுகளும் இருக்கும். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாகவும் இருக்கும். தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மன நிம்மதியாகவும் உணர்வீங்க. வேலை பளு சற்று அதிகமாக தங்க இருக்கும். உங்களுக்கு எதிராக இருந்தவர்களை அடையாளம் காண்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கடின உழைப்பு வெற்றியையும் ஏற்படுத்தும். பணம் கொடுக்கல் வாங்கல் விவகாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. யாரையும் அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். போட்டி பந்தயங்கள்ல கவனமாக ஈடுபடுவதும் நல்லது. குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. பெற்றோர்களுடைய உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் நீங்கும். குடும்பத்தாரினுடைய ஆதரவுகளும் இருக்கும். பணப்புழக்கம் கணிசமாக உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சில வேலைகளை விட்டு கொடுத்தாவது முடிக்கவும் செய்வீங்க. சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உத்தியோகத்துல பணிகளை விரைந்து முடிக்கவும் செய்வீங்க. மாற்றங்கள் உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவீங்க. சில செலவுகளுக்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது.
என்று எதிரிகளுடைய விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. உறவினர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. மற்றவர்களிடத்துல நீங்க வீண் விவாதங்கள்ல ஈடுபடவும் வேண்டாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவதும் நல்லது. சில மறக்க முடியாத தருணங்களை இப்பொழுது நினைத்தும் பார்ப்பீங்க. குடும்ப உறுப்பினர்களுடன் இனிமையாக பேசி நேரத்தை கழிக்கவும் செய்வீங்க. புத்திசாலித்தனமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. குடும்ப உறவை மேம்படுத்தவும் செய்வீங்க. பணியிட சூழல்கள் முன்னேற்றத்தை தருவதாகவும் இருக்கும். நீதிமன்ற வழக்குகள்ல சாதகமான முடிவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை தொழில் தொடர்பாக இருந்து வந்த சூழ்நிலைகளும் மாறும். இன்று உங்களுடைய வருமானம் ஓரளவிற்கு சிறப்பாக இருப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று பணத்தை பயனுள்ள வகையில முதலீடுகளும் செய்வீங்க. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையுடனும் செயல்படுவீங்க. செலவுகளை சமாளிப்பதற்கான சூழலும் இருக்கின்றது. குடும்பத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இழுபறியான சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். வியாபாரத்துல புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வெளிநாட்டு பணிகள்ல ஆர்வமும் அதிகரிக்கும். ஆராய்ச்சி சம்பந்தப்பட்ட கல்வியில இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றமும் உண்டாகும். தடைகள் நீங்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையுடன் செயல்படுவதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது தாங்க. தந்தையின் வழியில எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று உங்களுக்கு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. முன்னேற்றமான போக்கும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். உணர்ச்சி வசப்பட்டு பேசிவிடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதையும் லேசாக எடுத்துக்கொள்வதும் நல்லது. பிரார்த்தனைகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகளை குறித்த நேரத்தில் முடிப்பது என்பது சிரமமாகவும் இருக்கும். சில சந்தேகங்களும் ஏற்படலாம். பணியில ஏதாவது ஒன்று நிலுவையில நின்று விடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவினை என்று உங்கள் துணை இடத்துல மகிழ்ச்சியாக பேசவும் செய்வீங்க. மகிழ்ச்சியை தக்கவைத்துக் கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. ஒருவருக்கு ஒருவர் விட்டுக் கொடுத்தும் செல்வீங்க. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு அலட்சியம் படுத்தவும் வேண்டாம். பண இழப்புல இருந்து மீண்டு வரவும் செய்வீங்க. வரவு செலவு கணக்குகள்ல மட்டும் கவனமாக இருந்தாலே போதும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு என்ற எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக எடுத்துக்கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்கள் கிட்ட அன்புடனும் அனுசரணையுடனும் பேசுவதும் நல்லது. இதன் மூலமாக இன்று சுமூகமான போக்கும் காணப்படும். சுறுசுறுப்பாகவும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொட்ட காரியங்கள் நல்லபடியாகவும் நடைபெறும். எந்த ஒரு விஷயத்திலும் வெற்றியையும் காணலாம். நண்பர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. வாகன வசதிகளும் ஏற்படும். தொழில வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். கையில பணமும் இருக்கும். பெரியவர்களுடைய அன்பும் ஆதரவும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலையிடங்கள்ல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சிலருக்கு நல்ல செய்திகளும் வந்து சேரலாம். எதையும் சாதிக்கக்கூடிய உணர்வுடனும் இருப்பீங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்கும். புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசாங்க வேலைகள் தடையில்லாமலும் நடைபெறும். சிலருக்கு காலையிலேயே இருந்தே சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆனால் எந்த ஒரு விஷயத்திலும் அடுத்தவர்களை அதிகமாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். அவர்கள் இழுத்தடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல கூடுதல் அக்கறையுடனும் இருங்க. தந்தையாரினுடைய விருப்பங்களை நிறைவேற்றவும் செய்வீங்க. ஆன்லைன் சூதாட்டங்கள் பக்கம் செல்லவும் வேண்டாங்க. பண இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. என்று சில முக்கியமான அலுவல்களை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்காமல் செய்து முடிப்பதும் நல்லது. வியாபாரத்துல வாடிக்கையாளர்கள் கிட்ட மறைமுக பிரச்சனைகளும் ஏற்பட்டு நீங்கும். உத்தியோகத்துல சக ஊழியர்களினால உங்களுடைய பெயர் கெடாமல் பார்த்தும் கொள்ளுங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதே சமயத்துல வழக்கமான பணிகளிலும் கவனமாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு மனதில இனம் புரியாத சோர்வும் ஏற்பட்டு நீங்கும். அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் இணக்கமாக நடந்து கொள்வதும் நல்லது. பிள்ளைகளினால சில செலவுகளும் ஏற்படலாம். குடும்ப பெரியவர்கள் இடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். பணியாளர்களை அனுசரித்து செல்வதும் நல்லது. மகிழ்ச்சியும் உண்டாகும். குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான நேரத்தை செலவும் செய்வீங்க. இன்று குடும்பத்தினருடன் சுற்றுலாக்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகள் அல்லது பாராட்டுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. முக்கியமான நபர்களுடைய அறிமுகங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று நீங்கள் செய்யக்கூடிய வேலை மற்றும் தொழில் தொடர்பாக நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களையும் வழி நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
திட்டமிட்டு இருந்து வந்த வேலைகள்ல ஏதாவது தள்ளி போவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மற்றவர்களுக்கு உதவிகளும் செய்வீங்க. வியாபாரத்துல அலைச்சல்களும் இருக்கும். கணவன் மனைவிக்கு இடையே சுமூகமான போக்கும் காணப்படும். சமூகம் தொடர்பான சிந்தனைகளினால சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாம். அலுவலகத்துல மற்றவர்களுடைய பணிகளையும் நீங்கள் சேர்த்து பார்க்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கும். எதிலும் நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று மகாலட்சுமியை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தித்து முடிவுகள் எடுப்பதும் நல்லது. அவசரமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு வேறுபாடுகளும் குறையும். எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு நிதானத்துடன் செயல்படுவதும் நல்லது. வாழ்க்கை துணையை அனுசரித்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நம்பிக்கையான வெற்றிகரமான ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் சுறுசுறுப்பாக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான முடிவுகளும் எடுப்பீங்க. அதற்கான உற்சாகத்துடனும் இருப்பீங்க. கடின உழைப்பும் அர்ப்பணிப்புடனும் இருப்பீங்க. அதற்கான நல்ல வெகுமதிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய பணிகளை உற்சாகத்துடன் மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில அன்புடனும் அரவணைப்புடனும் நடந்தும் கொள்வீங்க. உங்கள் துணையுடன் இன்று அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று உங்கள் துணை இடத்துல நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. உங்களுடைய தேவைகளை நீங்க சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். நேர்மறையான எண்ணங்களுடனும் இருப்பீங்க. இன்று ஆரோக்கிய குறைபாடு என்று எதுவும் இருக்காது. என்று பிள்ளைகளுடைய விஷயத்துல கண்ணும் கருத்துமாக இருப்பதும் நல்லது. அவர்களுடைய ஆரோக்கியத்துல அக்கறையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல நல்ல முன்னேற்றமும் இருக்கும். தொழில் துறையில எதிர்பார்த்த நன்மைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணவரவும் இருக்கும். என்று பெண்களினால நல்ல உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. புத்திசாலித்தனத்துடனும் செயல்படுவீங்க. புண்ணிய யாத்திரைகள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசு விஷயங்கள்ல ஆதரவுகளும் இருக்கும். எடுத்த காரியங்கள் கைகூடியும் வரும். தொழில புதிய வியூகம் அமைத்தும் செயல்படுவீங்க. எந்த வகையிலும் நீங்க விரும்பிய வேலைகள் நல்லபடியாகவும் நடைபெறும். மனைவியின் வழியில நல்ல முன்னேற்றமும் இருக்கும். அவர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் யாராவது உங்களுக்கு எதிராக செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல இருக்கின்ற சோம்பேறித்தனமான போக்கினை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாகவும் இருங்க. அலைச்சல்களும் இருக்குங்க. ஆனால் இதனால பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. சகோதரர்களுடைய வகையில உதவிகளும் இருக்கும். ஆடை ஆபரணங்களை வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. கல்யாண பேச்சுவார்த்தைகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். தன்னம்பிக்கை அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. வியாபாரத்தில் விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவுகளையும் பெறுவீங்க. இன்று ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாம். சவால்களை எதிர்கொள்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய ஆதரவுகளும் இருக்கும். தைரியத்துடனும் காணப்படுவீங்க. புத்திசாலித்தனமாகவும் செயல்படுவீங்க. மனைவியினுடைய ஆதரவுகளும் இருக்கும். குடும்ப உறவு சிறப்பாகவும் இருக்கும். தொழில் தொடர்பாக சில முக்கியமான வேலைகளை முன்னெடுத்து செல்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி ஆதாயமும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று வாழ்க்கை துணையினால முன்னேற்றமும் உண்டாகும். மனதளவுல புதிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். எதிர்காலம் சார்ந்த முதலீடுகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அக்கம் பக்கம் இருப்பவர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். வியாபாரத்துல லாபமும் இருக்கும். சக ஊழியர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. நினைத்த பணிகளை செய்து முடிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்டகால பிரச்சனைகள்ல ஒன்று தீருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு நிதானத்துடன் கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று நீங்கள் முருகப் பெருமானை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்ட எண் 6, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு முதலீடுகள்ல கவனமாகவும் இருங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு லாபமும் உண்டாகும். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரச்சனைகளும் குறையும். அரசாங்க வேலைகள் அனுகூலமாகவும் முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுடைய லட்சியங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மகிழ்ச்சியான தருணங்களும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க, உற்சாகத்துடனும் இருப்பீங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒப்புக்கொண்ட வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. மன அழுத்தங்களும் குறையும். சக பணியாளர்களுடன் நல்லுறவை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. அன்பான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க. உங்கள் துணை உங்களை நன்கு புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை திருப்திகரமாகவும் இருக்கும். சேமிக்கக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. அதற்கான யோசனையுடனும் இருப்பீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. ஆற்றலுடனும் துணிச்சலுடனும் செயல்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபார விஷயங்கள்ல இருந்து வந்த பிரச்சனைகளை எல்லாமே சாமர்த்தியமாக கையாளவும் செய்வீங்க. உங்களுடைய விருப்பங்களும் நிறைவேறும். நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. குடும்பத்துல அமைதியும் இருக்கும். உறவினர்களுடைய வருகையினால கலகலப்பாகவும் உணர்வீங்க. தோப்பு குத்தகை போன்றவற்றின் வழியாக பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் நீங்கும். எதிர்ப்புகளும் நீங்கும். குலதெய்வ வழிபாடுகளை மேற்கொள்ளவும் செய்வீங்க. சில முக்கியமான பூஜைகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யோகமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளாக இருந்தவர்கள் கூட இப்பொழுது நண்பர்கள் ஆவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. துணிச்சலுடனும் செயல்படுவீங்க. எதிர்பாராத செலவுகளும் இருக்கும். இன்று வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. பிள்ளைகளுடன் அதிகப்படியான நேரத்தை செலவும் செய்வீங்க. தொல்லை கொடுத்து வந்த நோய் நொடியில இருந்து விடுபடவும் செய்வீங்க. இதுவரை இருந்து வந்த அலைச்சல்களும் குறையும். சற்று ஓய்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். உறவினர்கள் நண்பர்களும் ஆவாங்க. அரசால் அனுகூலமும் உண்டாகும். வழக்குல சாதகமான தீர்ப்பும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பழைய சரக்குகளை விற்று தீர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல சில புதுமைகளை செய்து அனைவருடைய கவனத்தையும் ஈர்க்கவும் செய்வீங்க. சில யோகமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத பணவரவுடன் சில சேமிப்புகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடைகளும் ஏற்பட்டு நீங்கும். இன்று கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் இருக்கும். பிள்ளைகள் பிடிவாதமாக பிடிக்கவும் செய்வாங்க. அதனை விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. இன்று நண்பர்களிடத்துல எதிர்பார்த்த பண உதவிகளும் இருக்கும். வியாபாரத்துல பணியாளர்களினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். சாமர்த்தியமான செயல்பாடுகளினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தனவரவுல இருந்து வந்த நெருக்கடிகளும் குறையும். எதிர்பாராத சில மகிழ்ச்சியான செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மற்றவர்களுடைய தேவைகளையும் நிறைவேற்றவும் செய்வீங்க. சக ஊழியர்களிடத்துல முன்னுரிமையும் கொடுப்பீங்க. இன்று வியாபாரத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். நேர்மையுடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பச்சை நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தேவைகளும் நிறைவேறும். உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு ஒத்துழைப்பான நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்களுக்கு இருந்து வந்த தடைகளும் நீங்கும். இன்றைய நாள் திருப்திகரமாகவும் உணர்வீங்க. தியானம் போன்றவற்றை மேற்கொள்ளவும் செய்வீங்க. கவலைகளும் நீங்கும். மனதை அமைதியாகவும் வைத்தும் கொள்வீங்க. பணிகள் சம்பந்தப்பட்ட சில இடையூறுகளும் இருக்கத்தங்க செய்யும். உங்களுடைய கடின உழைப்பின் மீது நம்பிக்கை வைத்தும் இருப்பீங்க. வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண உறவில என்ற கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாம். இது நல்லிணக்கத்தை பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்கள் துணையை நன்கு புரிந்து கொள்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கமும் இருக்கத்தங்க செய்யும். வரவை விட செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கையிருப்பை காப்பாற்றிக் கொள்வதும் நல்லது. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சின்ன சின்ன பதட்டங்களும் இருக்குங்க. தேவையற்ற பதட்டங்களுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாம். மன அமைதியை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லதுதாங்க. மற்றவர்களுடைய பிரச்சனைகளுக்காக நீங்க அதிகமாக கவலைப்படவும் வேண்டாம். வெற்றியும் வந்து சேரும். பொருள் வரவும் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். பயிர் தொழில லாபத்தையும் பார்த்துவிடலாம். விவசாய வேலைகள்ல வருமானமும் இருக்கும். அரசு துறையில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. அனுகூலமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. குடும்பத்துல சின்ன சின்ன சௌகரியங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல கலகலப்பாக பேசவும் செய்வீங்க. சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில முதலீடுகள் செய்வதில் கவனமாக இருப்பதும் நல்லது.
பண தேவைகளும் நிறைவேறும். மன தைரியத்துடனும் செயல்படுவீங்க. மற்றவர்களையும் மகிழ்விக்கவும் செய்வீங்க. குலதெய்வ பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வெளியூர்ல இருந்து வரவேண்டிய செய்திகளும் வந்து சேரும். மனைவி மக்களுடன் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில இருந்து வந்த சிக்கல்களும் நீங்கும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்துல எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. பிள்ளைகளுடைய உத்தியோகம் உயர்கல்வி பற்றி யோசிக்கவும் செய்வீங்க. அவசிய தேவைகளுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. நட்பால் ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல புதிய வாடிக்கையாளர்கள் அறிமுகமும் ஆவாங்க. உத்தியோகத்துல சக ஊழியர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். சிந்தனை திறன் அதிகரிக்கக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகத்துடனும் இருப்பீங்க. எதிர்பாராத பணவரவும் இருக்கும். புதிய முயற்சிகளில் ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யமும் அதிகரிக்கும். பிள்ளைகளினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். வேலையில எதிர்பார்த்த வெற்றியையும் பெற்றுவிடுவீங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கான முக்கியமான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. வேலையில உங்களுடைய போட்டிகள்ல கூட முன்னேற்றமும் இருக்கும். என்று உங்களுடைய புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவதற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. பணியிடத்துல அனைவருடைய அன்பையும் அனுசரணையையும் பெற்றுவிடுவீங்க. உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். மனதுல புதுவிதமான சிந்தனைகளும் இருக்கும். உயர்கல்வி குறித்த எண்ணங்களும் இருக்கும். நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். விவசாய பணிகள்ல பொறுமையாக இருப்பதும் நல்லது. உத்தியோகத்துல சூழ்நிலைகளை அறிந்து செயல்படுவதும் நல்லது. எதிலும் சிக்கனமாக செயல்படுவதும் நல்லது. நீண்ட நாள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. அமைதி உண்டாகக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் முருகப்பெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பழுப்பு நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு சிந்தனை திறனும் அதிகரிக்கும். தெய்வ பணிகளில் ஈடுபடக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. மனதில் சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்பட்டு நீங்கும். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு பிரார்த்தனைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. வாழ்க்கை துணையினால அனுகூலமும் உண்டாகும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. சவாலான வேலைகளையும் சந்திக்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்ப பிரச்சனைகளும் நீங்கும். ஒப்புக்கொண்ட பொறுப்புகளை நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. பிரார்த்தனைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. இதன் மூலமாக பாதுகாப்பாகவும் உணர்வீங்க. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். அதிக பணிச்சுமையின் காரணமாக பணியில சற்று தவறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திட்டமிட்டு வேலைகள் செய்வதும் நல்லது. உங்களுடைய கோபங்களை வெளிப்படுத்தவும் வேண்டாம். இதனால இருவருக்கும் இடையில சின்ன சின்ன மனக்கசப்புகளும் ஏற்படலாம். உங்கள் துணை இடத்துல விட்டுக் கொடுத்து செல்வதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பணப்புழக்கம் ஓரளவிற்கு நல்லபடியாக தங்க இருக்கும். சில மருத்துவ செலவுகளும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது தவிர்க்க முடியாததாகவும் இருக்கும். ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு தலைவலி சளி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாம். இதனால உடல் அசதியும் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது தாங்க. உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. தன லாபத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று வெற்றியும் உண்டாகும். ஐடி ஊழியர்களுக்கு சிறப்பான பலன்களையும் எதிர்பார்க்கலாம். வழக்கு விஷயங்கள்ல வெற்றியும் இருக்கும். உங்களுடைய அறிவு திறமையினால முன்னேற்றமும் இருக்கும். வேலை இடங்கள்ல பதவி உயர்வுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புண்ணிய ஸ்தலங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. பதவி உயர்வுகளும் இருக்கும். நினைத்தது நிறைவேறக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்று உங்களுக்கு வருகின்ற பிரச்சனைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. நல்ல நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை திறன்ல மேலதிகாரிகள் இடத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். உங்களை அவர்கள் புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தொழில ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளை எல்லாமே சாமர்த்தியமாக சமாளிக்கவும் செய்வீங்க. உறவினர்களிடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. யாருக்கும் எந்த அறிவுரைகளும் கூறவும் வேண்டாம். தேவையில்லாமல் யாருக்கும் எந்த வாக்குறுதிகளையும் தரவும் வேண்டாம். பழைய பிரச்சனைகள்ல இருந்து விடுபடக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். மாணவர்களுக்கு கல்வியில ஆர்வமும் இருக்கும். உங்களுடைய பிள்ளைகளுக்கு நல்ல வரனாக கூடி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பாராத செலவுகள் இருந்தாலுமே சமாளிக்கவும் செய்வீங்க. வியாபாரத்துல பங்குதாரர்களை சேர்க்கவும் செய்வீங்க. உத்தியோகத்துல திருப்தியும் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். புதிய முயற்சிகளை நீங்கள் சாமர்த்தியமாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவினர்களினால சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றமும் உண்டாகும். மாலையில நண்பர்களின் மூலமாக கிடைக்கின்ற செய்திகள் உற்சாகத்தையும் ஏற்படுத்தும்.
வாழ்க்கை துணை வழி உறவினர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணை ஒத்துழைப்புகளும் தருவாங்க. வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். இன்று அதிர்ஷ்டகரமான வாய்ப்புகளும் இருக்கின்றது. வேலை மற்றும் தொழில உற்சாகத்துடனும் இருப்பீங்க. மாணவர்களுக்கு கல்வி தொடர்பாக இருந்து வந்த பிரச்சனைகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் நண்பர்களுடனும் அதிகப்படியான நேரத்தை செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பழைய நண்பர்களை சந்தித்து பேசி மகிழக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்தவர்களிடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. வியாபாரத்துல மாற்றமான சூழலும் இருக்கும். உறவினர்களுடைய வகையில சில உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விளையாட்டுத் துறையில ஆர்வமும் அதிகரிக்கும். உங்களின் மீதான நம்பிக்கையில மாற்றங்களும் ஏற்படலாம். விவசாய பணிகள்ல நல்ல ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. விவேகத்துடன் செயல்படக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்ல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனுசரித்து செல்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. மனதிற்கு உற்சாகம் தரும் செய்திகளும் வந்து சேரும். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பம் தொடர்பான முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு நண்பர்களுடைய ஆதரவுகளும் இருக்கும். இது மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய நேரத்தை மகிழ்ச்சியுடன் செலவு செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய குறிக்கோள்களை அடைந்தும் காட்டுவீங்க. பணியிட சூழல்கள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுக்கு தரப்பட்ட வேலைகளை எல்லாமே நல்லபடியாக முடிக்கவும் செய்வீங்க. வெற்றியும் உண்டாகும். கடினமான உழைப்பிற்கான நற்பலன்களையும் பெற்றுவிடலாம். உங்கள் துணையுடன் நல்லிணக்கத்தை தக்க வைத்தும் கொள்வீங்க. வீட்டில் நடைபெற இருக்கின்ற சுப நிகழ்ச்சிகள் பற்றி உங்கள் துணையுடன் கலந்தாலோசிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வங்கி இருப்பை காப்பாற்றிக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. நல்ல முறையில மகிழ்ச்சியாகவும் வேலைகளை செய்து முடிக்கவும் செய்வீங்க. மற்றவர்களுக்கு ஏதாவது உதவிகளும் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது அவர்களுக்கு மறக்க முடியாத உதவிகளாகவும் இருக்கும். வேலை சம்பந்தப்பட்ட அலைச்சல்களும் இருக்கும். சரியான நேரத்திற்கு சாப்பிட முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாம். பகைவர்களினால சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கத்தாங்க செய்யும். பிள்ளைகள் இடத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. தொழில்ல ஏற்றமும் இருக்கும். அதிகாரிகளினால சின்ன சின்ன தொல்லைகளும் இருக்கும். வம்பு வழக்குகள்ல ஈடுபடவும் வேண்டாம். இரவுல தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். வியாபாரத்துல உங்களுக்கு இருந்து வந்த எதிர்ப்புகளும் நீங்கும். சமாளிக்கவும் செய்வீங்க. கேட்ட இடத்துல இருந்து பணத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று எடுத்த வேலைகள்ல சின்ன சின்ன தாமதங்களும் ஏற்பட்டு நீங்கும். இருந்தாலுமே வெற்றி கைக்கு எட்டுகின்ற தூரத்துல தாங்க இருக்கும். அலைச்சல்களின் காரணமாக உடல் சோர்வுடனும் இருப்பீங்க. வங்கி கணக்குகளை கவனமாக பராமரிப்பதும் நல்லது. இரவு நேரங்கள்ல வெளியிடங்களுக்கு சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பயணங்களின் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப விஷயமாக உங்கள் துணை இடத்துல விவாதங்கள் செய்து முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நயமாக பேசி சில வேலைகளை சாதிக்கவும் செய்வீங்க. உடன் பிறந்தவர்களினால நல்ல பலனும் கிடைக்கப் பெறுவீங்க. விசேஷங்களை முன்னின்று நடத்துவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அரசால் ஆதாயமும் உண்டாகும். வாகனங்களை எல்லாமே சீர் செய்து விடுவீங்க. வியாபாரத்துல சில அதிரடியான திட்டங்களை தீட்டவும் செய்வீங்க. உத்தியோகத்துல அதிகாரிகளுக்கு நெருக்கமும் ஆவீங்க. கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். தந்தையின் வழியில எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சகோதரர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்களின் சேர்க்கைக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில குடும்பத்தினருடன் அருகில் இருக்கின்ற கோயில்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. நண்பர்களினால ஆதாயமும் உண்டாகும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. குடும்ப உறுப்பினர்களிடத்துல ஒத்துழைப்புகளும் இருக்கும். நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வையும் காணலாம். வெளிவட்டாரத்துல மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. அதிரடியான சில செயல்களின் மூலமாக மாற்றங்களும் ஏற்படலாம். உயர் அதிகாரிகள் இடத்துல கவனமாக பேசுவதும் நல்லது. எதிலும் திட்டமிட்டு முடிவுகள் எடுப்பதும் நல்லது. மனதளவுல புதிய தன்னம்பிக்கையும் உண்டாகும். நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சிகப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு ஒத்துழைப்புகளும் இருக்கும். இணக்கமான போக்கும் காணப்படும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு மதிப்பு மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. தாய்வழி உறவினர்களினால செலவுகளும் ஏற்படலாம். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன்னம்பிக்கையும் அதிகரிக்கும்.
பிள்ளைகளின் மூலமாக பணவரவிற்கான வாய்ப்புகளும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் அவ்வப்பொழுது பாதுகாப்பற்ற உணர்வுடனும் இருப்பீங்க. தன்னம்பிக்கை குறைந்தும் காணப்படும் சில அசௌகரியங்களும் ஏற்படலாம். பணிச்சுமை இருப்பதாக உணர்வீங்க. பணிகளை திட்டமிட்டு மேற்கொண்டாலே போதுங்க, வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கியமான விஷயங்களை பற்றி உங்கள் துணை இடத்துல வெளிப்படையாக பேசி முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நல்ல புரிந்துணர்வுகளும் இருக்கும். நிதிநிலை நன்றாகவும் இருக்கும். பணப்புழக்கத்திற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று சில செலவுகளை சமாளிக்கவும் செய்வீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். என்று ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. சிலருக்கு மூட்டு வலி சம்பந்தப்பட்ட பாதிப்புகளும் ஏற்படலாங்க. சற்று ஓய்வு எடுத்துக் கொள்வதும் நல்லது. சில மங்களகரமான விஷயங்களுக்காக பணத்தை செலவும் செய்வீங்க. எடுத்த காரியங்கள்ல முன்னேற்றமும் உண்டாகும். வேலை இடங்கள்ல இருந்து வந்த தொல்லைகளும் நீங்கும். அதிகாரிகளிடத்துல இருந்து வந்த பய உணர்வுகளும் நீங்கும். மன உளைச்சல்கள்ல இருந்து விடுபடவும் செய்வீங்க. நன்மைகளும் உண்டாகும். வியாபாரத்துல வருமானமும் இருக்கும். சில நல்ல செய்திகளும் வந்து சேரும். வெளிநாட்டிற்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்படலாம். வியாபார லாபத்தையும் பெற்றுவிடுவீங்க. பெரியவர்களுடைய ஆசீர்வாதங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. உறவினர்கள் உங்களுடைய மனதை புரிந்து கொண்டும் பேசுவாங்க. பிள்ளைகளினால அனுசரணையான போக்குடனும் இருப்பீங்க. மன மகிழ்ச்சியுடன் தொண்டு நடவடிக்கைகளில் ஈடுபடவும் செய்வீங்க. மனைவியினுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத இடத்துல இருந்து பணவரவும் கிடைக்கப் பெறுவீங்க. அடுத்தவர்களுடைய விஷயத்துல தலையிடவும் வேண்டாம். விளையாட்டாக செய்கின்ற வேலைகள் கூட நல்லபடியாகவும் முடியும். இணையதள பேச்சுக்களை அதிகப்படியாக நம்பிக்கொண்டு இருக்கவும் வேண்டாம். கடந்த 2 நாட்களாக கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த பாதிப்புகளும் நீங்கும். இழுபறியாக இருந்து வந்த வேலைகளை முடிக்கவும் செய்வீங்க. எதிர்பார்த்த இடத்துல இருந்து நல்ல செய்திகளும் வந்து சேரும். வியாபாரத்துல இழந்ததை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உத்தியோகத்துல மேலதிகாரிகள் இடத்துல நன்மதிப்பையும் பெற்றுவிடுவீங்க. எடுத்த காரியங்கள்ல வெற்றியும் உண்டாகும். மனதுல உற்சாகமும் இருக்கும். பிள்ளைகளினால மகிழ்ச்சியும் உண்டாகும். வாழ்க்கை துணை நீங்கள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் செய்தும் தருவாங்க. தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சகோதரர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. நண்பர்களுடைய சந்திப்புகள் மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாக தங்க இருக்கும். தம்பதிகளுக்கு இடையே புரிதல்களும் உண்டாகும். புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்துல தனவரவும் இருக்கும். சிந்தனையின் போக்குல சில மாற்றங்களையும் செய்வீங்க. முதலீடுகள் குறித்த ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உதவிகளை பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெளிர் நீல நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு புரிதல்களும் உண்டாகும். சகோதரர்களினால செலவுகளும் ஏற்படலாம். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தன வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிர்பார்த்த பணவரவும் கைக்கும் வந்து சேரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இன்று முன்னெச்சரிக்கையாக இருப்பதும் நல்லதுதாங்க. இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.